இனிய புத்தாண்டு வாழ்க. எல்லோரும் வாங்கோ. இப்போ சர்க்கரை புக்கை செய்கிறது எப்படின்னு காட்ட போகிறோம். இதுதான் இந்த ஒரு சுண்டு அரிசி. இந்த பேணியையும் பாருங்கோ. இதில் ஒரு சுண்டு அரிசிக்கு திரும்ப இந்த கஸ்கொட்டை பயறு போடணும். ரெண்டையும் சரி வர போட்டு அவிஞ்சொண்டு வர திரும்ப நீங்கள் கஸ்கொட்டையை போட்டு அதோட ஏல பவுடரையும் போட்டு இந்த சர்க்கரை இதையும் போடுங்கோ. திரும்ப இதை தேங்காய் பூ பாலை புளிஞ்சு ஒரு 3/4 தேங்காய் திருவி வச்சுக்கிறோம். இந்த பாலையும் விட்டு துளாவும் போது இந்த கொஞ்சம் நெய்யும் விட்டு இந்த நெய் இந்த தேன் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு திரும்ப இந்த நாட்டு சர்க்கரையை நான் போட போகிறோம். இந்த நாட்டு சர்க்கரை கொஞ்சம் போட போகிறோம். போட்டு இறக்கிட்டு நான் காட்டுறேன்னு பாருங்க. ஈஸியாக நல்ல அரிசி அவிஞ்சோண்டு வரணும். வந்த பிற்பாடு நீங்கள் எல்லாம் வரிசையாக போடலாம். பயரை போட்டு கஸ்கொட்டியை போட்டு இலக்காயை போட்டு தேங்காய் பாலை விட்டு சர்க்கரையை போட்டு திரும்ப தான் சர்க்கரை போடுறோம். முதல் பொருளில் திரும்ப கொஞ்சம் நெய் தேன் இப்போ வந்து தண்ணியை கொதிக்க வச்சுட்டு ஒரு சுண்டு அரிசி போட்டிருக்கிறோம். அரைச்சுண்டு காய்ச்சுண்டு பயறு போட்டிருக்கு. அங்கே திரும்ப அதை அரிஞ்சொண்டு வேற விட்டுட்டு ப்ளம்ஸ் அதில் கஸ்கொட்டை ப்ளம்ஸை நெய்யில் வதக்கி அதை இருக்க போட்டிருக்கு. திரும்ப ஏலக்காயை கொஞ்சம் அடித்து அதையும் போட்டுட்டு திரும்ப தேங்காய் பால் அதையும் விட்டு அதுக்கு பிற்பாடு தான் சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, தேன், நெய் இவ்வளவு நான் இப்போ இதுக்கு விட விட்டு துளாவி இருக்கிறோம். அப்போ இதெல்லாம் முடிய திரும்ப உங்களை விரும்பினா இனிப்புகள் கூட வேண்டாம். இந்த வெள் புக்கைன்னு சொல்கிறது அந்த புக்கையும் தேவைண்டா கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறோம். அதை நாங்கள் இனிப்பு சாப்பிடக்கூடாதவே சாப்பிடலாம். அவ்வளோந்தான். எல்லாருக்கும் புது வருட வாழ்த்துக்கள். இந்த சித்திரை பொங்கல்ன்றது வந்து மழையெல்லாம் முடிஞ்சு நாங்கள் சம்மர் காலம் தொடங்குற ஒரு சந்தோஷமான நாள் தான் சித்திரை பொங்கல். அப்போ எல்லாரும் புது உடுப்புடுத்து கோயிலுக்கு போய் வந்து திரும்ப இப்போ இந்த கை விசேஷம் வேண்டி இப்படி சர்க்கரை புக்கையை பொங்கி எல்லோரும் சந்தோஷமாக சாப்பிட்டு 10 கறி சமைச்சு அதையும் சாப்பிட்டு அதுதான் இந்த லைவ்லேயே ஒரு சந்தோஷமான நாள். இப்போ நான் பார்த்தன உடம்பு சர்க்கரை புக்கையை பார்க்கல யூடியூப்பில். அப்போ தான் இதை இப்போ நான் அதை செய்திருக்கிறேன்னா எல்லாரும் கொண்டாடலாம். இந்த சித்திரை பொங்கலை யாரும் கொண்டாடக்கூடாது இல்லை. ஏனென்றால் அது வந்து எல்லாருக்கும் ஒரு மன மகிழ்ச்சியான ஒரு நாள். இந்த வருஷம் முழுக்க எல்லாரும் சந்தோஷமாக ஒரு கஷ்டம் இல்லாமல் வறுமை போக்கி சந்தோஷமாக இருக்கிற ஒரு நாளுன்றோடைய எல்லாரும் ஹாப்பியாக கொண்டாடி இந்த ஸ்வீட்டான புக்கையை இன்றைக்கு சாப்பிடலாம். மற்ற எல்லாத்தையும் விட்டுட்டு இன்றைக்கு ஸ்வீட்டான புக்கையை எல்லாரும் சாப்பிடலாம். அதுக்காக தான் இன்றைய நாளை கையையும் விட சித்திரை சிறந்த நாள் என்று சொல்கிறது அதுக்கு தான். இல்லை சிவப்பு தீட்டின பச்சரிசி. அரிசி வந்து சிவப்பு தீட்டின நிறுவு பச்சரிசி. அதுதான் பொங்கலுக்கு நல்லது. அதோட பயரும் வறுத்து போட்டுனா நான் அதை வெள்ளனை சொல்ல வறந்துட்டேன். வறுத்து போட்டுனா மறுபடியும் நம்ம அவிய விட்டு உங்களோட அளவுக்கு தண்ணியை விடுங்கோ. ஒரு கொஞ்சம் உப்பும் போடணும். உங்களுடைய அளவுக்கு இனிப்பை போடுங்கோ. அவ்வளோதான். நெய்யில் பொரித்து உக்கைக்கு போட்டாச்சு, பொங்கியாச்சு. அளவான இனிப்பை போட்டு இறக்கலாம். விரும்பினா கூட போடுங்க. அவ்வளோதான் வெயில. ஓகே, உங்கள் எல்லாருக்கும் புது வருட வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் நிறைவாக இருக்கும்படி உங்களை கடவுளை வேண்டி உங்களை அனைவருக்கும் நான் நன்றி வணக்கம் சொல்லுறேன். நன்றி வணக்கம்.